வணக்கம்ங்க. என் பேர் சிவாஜி ராஜேஷ். நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்துலேருந்து நான் வரேங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி நம்மளுக்கு ஒரு தகவல் வந்துருந்துச்சுங்க. இது மாதிரி காலெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தராங்க, ஜெய்ப்பூர்லேருந்து உதய்பூர்லேருந்து இவங்க பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தகவல் வாட்ஸ்அப்லேயும் வந்துருந்துச்சு, நிறையா நண்பர்கள் மூலியமாக தெரிய வந்துச்சுங்க. அது தெரிய வந்தாலும் நாங்கள் ஏப்ரல் 28ஆம் தேதி வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு வந்து ஈவினிங் ஃபுல்லாமே பண்ணிட்டு போனோங்க. அன்னைக்கு அளவு எடுத்தது இன்றைக்கி கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு அளவு எடுத்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் இங்கே வந்திருந்தோம். காலையிலேருந்து இங்கே ஒரு 648 பக்கம் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து இந்த நாராயண சேவத்தில் கால் மாட்டியிருந்தோங்க. மாட்டினா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அது போக எங்களுக்கு ட்ரைனிங்காகவும் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேயே தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் இங்கே இவங்க மூலிமா நாராயண் சேவஸ்தன் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நடக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தது 1 to 1 சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஃபிக்ஸ் பண்ணும் போது ஒரு பெயின் இருந்துச்சுங்க. அந்த பெயின் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இவங்கள்ட்ட இந்த மாதிரி பண்ணணுங்க, என்னால் நடக்க முடியலன்னு சொல்லியிருந்தேன். இப்போ உடனே நான் அதுக்கான ஆக்ஷன் எடுத்து இப்போ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நடக்கும்போது ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது, ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் இருக்குங்க. எனக்கு கடந்த 2020 பார்த்திங்கன்னா பைக்கில் போயிருந்தேங்க ஹெல்மெட் போட்டு. லாரிக்காரங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து ஒரு விபத்து பண்ணிட்டாங்க. அதனால் ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலையில் லெக் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் முட்டிக்கு மேலே 1 இன்ச் எடுத்துட்டாங்க. இப்போ பரவாயில்லைங்க. இப்போ கால் வச்சு நல்லா நடக்கலான்னு நம்மளுக்கு எனக்கு ஒரு தன்னம்பிக்கையாக இருக்குங்க. இந்த கேம்ப் போட்டிருந்தாங்கன்னு வாட்ஸ்அப்பில் பார்த்து வந்தோம் நாங்கள். இப்போ 2-3 மாதத்துக்கு முந்தி வந்து அளவு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்து நல்லபடியாக ரொம்ப தேங்க். பாப்பா பிறக்கும்போதே ஒரு வேக்கூர் நட்டாக வந்துச்சு பெடெக்ஸில். அது நாளாக கொஞ்சம் பெருசாகி அந்த நரம்பு ஆப்ரேஷன் பண்ணோம். அதை எடுக்கவும் இப்போ கால் நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்திருக்கோம். இங்கே களியக்காவலில் இப்போ 8 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ இது கேட்டவுடனே இங்கே வந்திருக்கோம். ஆனால் இப்போ தான் வாங்கிட்டு போகிறோம். அது கடவுள் கிருபை தான். பாட்டி பார்த்துட்டோம், நல்லா இருக்குது. அதனால் சிவகாசிலேருந்து வரோம். नारायण सेवा संस्थान उदयपुर ಅದೇ ಅವ್ರ ಕ್ಯಾಂಪ್ ನಡೆಸಿಟ್ಟಿಗೆ ನಮ್ಮ ಕೊಯಂಬತ್ತೂರಲ್ಲೇ ಎಲ್ಲ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಕೂಡ ವಾಲಂಟಿಯರ್ ಸರ್ವಿಸ್ கொடுத்துட்டிருக்கே. இங்கே சர்வீஸ் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக ஆகுது. அது மக்களுக்கு எவ்வளோ நல்ல டெக்னாலஜியில், ஜெர்மன் டெக்னாலஜியில் கால் கொடுத்துட்ருக்கு, கை கொடுத்துட்ருக்கு. அப்புறம் அவர் நடிக்கிறாரு, அவருக்கு ஃபேஸில் எவ்வளோ ஹாப்பினஸ் பார்க்குறான். ஒரு செகண்ட் லைஃப் கிடச்சிருக்கு. அது மாதிரி ஃபீலிங் ஆகுது. அதுக்காக ரொம்ப ஹாப்பினஸ் ஆகுது. இது சோஷியல் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப ஹாப்பி இருக்கு. அப்படி ஆச்சரியமாக இருக்கு. நாராயண சேவா சன்ஸ்தான் அவ்வளோ சோஷியல் ஒர்க் பண்ண முடியுமா? சின்ன சின்ன குழந்தைக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் பார்க்குறா. அவர் ஃபஸ்ட் டைம் அப்படி நடக்கிறாருன்னா ஹாப்பினஸ் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இன் ஃப்யூச்சர் மக்களுக்கு தமிழ்நாட்டில் டோட்டல் டிசேபிள் ஃப்ரீ ஆகணும். அதுக்காக நாராயண சேவா சன்ஸ்தான் அடி கேம்ப் நடிப்பாங்க. ப்ளஸ் ஸோ மெனி சோஷியல் ஒர்க் பண்ணுவாங்க. வெரி தேங்க்ஸ் டு நாராயண சேவா சன்ஸ்தான். இப்போது இங்கே நான் நினச்சேன் 4 வருஷத்துலேருந்து 90 வருஷ பேஷண்ட்டுக்கு கால் கொடுத்துட்ருக்கு. ப்ளஸ் நிறையா இங்கே உதயபூரில் நேராக வந்தாச்சுன்னா சர்ஜரி பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. டிசேபிள் பர்சனுக்கு என்ன தேவை இருக்கோ ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அதை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சர்வீஸ் பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு மக்களுக்காக. லாஸ்ட்டு 4 மந்த் முன்னாடி 1100% நாமினேஷன் ஆயிடுச்சு. அது 638% கிரைட்டீரியாவில் ஃபைனல் ஆயிடுச்சு. அது 638%க்கு கை கால் கொடுத்துட்ருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.